புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது புதுச்சேரி மாநிலம் கணபதி செட்டி குளம், அதாவது புதுச்சேரி ஈசானி மூலையில் உள்ள விநாயகர் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தை பார்க்கிறோம். இன்னும் சில தினங்களில் 22/8/2024 அன்று மாபெரும் குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது. அந்த வேளையிலே ராஜகோபுரத்தை பார்க்கிறோம். ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தில் வண்ண ஓவியங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல சுவர் முழுக்க வண்ண ஓவியங்கள் கற்கோயில் கட்டியிருக்கிறார்கள். ஒரு கோயில் குடமுழுக்கு சமயத்தில் நாம் ஒரு நாள் இல்லது 1 மணி நேரம் பார்த்துவிட்டு வருகிறோம். ஆனால் எவ்வளவு கடினம் என்பதை பார்க்க வேண்டும். இப்பொழுது சென்னையில் இருந்து இந்த பகுதியிலே பிறந்த அருமை நண்பர் அவர்கள் ட்ரோன் கேமரா வைத்து சுத்தம் செய்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை செய்து பல ஆண்டுகள், பல மாதங்கள் கடினப்பட்டு உருவாக்கி குடமுழுக்கு சமயத்தில் நாம் சென்று பார்ப்பதுதான் நமது வேலை. ஆனாலும் அதற்கு பின்னால் எவ்வளவு கடினமான பணி என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இந்த காணொளியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ட்ரோன் கேமரா நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ட்ரோனை வைத்து அது ஒரு கீழே இருந்து ஒரு பைப்பு சென்று அந்த பைப்பு மூலமாக தண்ணீர் மோட்டார் மூலம் இறைக்கப்பட்டு அதை சுத்தம் செய்கிற காட்சியை இன்னும் சற்று நேரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். இது ஒத்திகை நடக்கிறது. இதேபோல் குடமுழுக்கு நடைபெறுகிற சமயத்தில் இப்படிப்பட்ட ட்ரோன்கள் வந்து அந்த புனித நீர் அனைவருக்கும் தெளிக்கப்படும் என்று அந்த நண்பர் உறுதியளித்திருக்கிறார். அதேபோல் கோயில் முழுக்க 32 கணபதி சிலைகள், பாலகணபதி தொடங்கி வீர கணபதி வரை அந்த வண்ண ஓவியங்களை, கோவில் வரலாறு, கோவில் முழுக்க வண்ண ஓவியங்கள் தான். கலைகளில் சிறந்தது ஓவியம். அந்த ஓவிய கலையை கோயில் முழுக்க செய்திருக்கிறார்கள். அதேபோல் சிற்ப வேலைகள், கல்லால் செதுக்கி செதுக்கி சிலையை உருவாக்கி கோயிலை கற்கோயிலாக கட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் பார்ப்பதற்கு உண்மையிலே பெரிய பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். கொடிமரம் இருக்கிறது, தேர் இருக்கிறது. இந்த கோயில் ஒவ்வொருவரும் எவ்வளவு கடினப்பட்டார்கள் என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தத்ரூபமாக ஓவியங்களை வரைகின்ற காட்சியை பார்த்து மெய்மறந்து போனோம். இந்த கோயில் வரலாறு, இந்த கோயில் சிலை எப்படி கிடைத்தது, எங்கிருந்து வந்தது, இதையெல்லாம் வரலாறாக தீட்டுகிறார்கள். அதேபோல் அந்த ட்ரோன் கேமரா பாருங்கள், ட்ரோனில் வைத்து இந்த மோட்டார் பம்பு மூலமாக தண்ணீர் பைப்பு சொருகப்பட்டு இறைக்கின்ற காட்சியை, இந்த சுத்தம் செய்கிற காட்சியை இன்னும் சற்று நேரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். விஞ்ஞானத்தில் எவ்வளவோ முன்னேற்றம் ஏற்பட்டாலும் மனித உழைப்பு தான் சில வேலைகளை செய்து முடிக்கும். இதற்கு பூஜை செய்து அதன் பிறகு அதை வெளியில் வைத்து சோதனை ஓட்டம் செய்தார்கள். அந்த காட்சியை பார்க்கிறோம். ஊர் முக்கிய நபர்கள் வந்து இதை துவக்கி வைத்தார்கள். அந்த பைப்பு, நீர் பைப்பு அதில் சொருகி இருக்கிறது. அதில் ஒரு பைப்பை சொருகி கீழிருந்து மோட்டார் மூலமாக தண்ணீர் அனுப்புகிறார்கள். அதை எந்த பக்கம் சாய்த்தாலும் அந்த பக்கம் வந்து தண்ணீர் தெளித்து சுத்தம் பண்ணுகிறது.
இந்த காட்சியை தான் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே பிறந்து பெரிய பாரத் பல்கலைக்கழகத்திலே சிறப்பாக பணியாற்றுகிற அருமை இந்த பகுதியினுடைய அன்பர் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறார். கற்கோயிலை சுத்தம் செய்து குடமுழுக்காக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கோயில் குடமுழுக்குக்கு பின்னால் எவ்வளவு நபர்களுடைய உழைப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, பல ஆண்டுகள், பல மாதங்கள் கடினப்பட்டு உருவாக்கிய கோயில்கள். எவ்வளவு விஞ்ஞானம் இருந்தாலும் மனித சக்திக்கு முன்னால் அவையெல்லாம் பெரிதல்ல. இருந்தாலும் அந்த விஞ்ஞான யுகத்திலும் நாம் ஈடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயத்தை சுத்தம் செய்கிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். இந்த ஆலயம் புதுச்சேரி மாநிலம் கிழக்கு கடற்கரை சாலை, புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகிலே கணபதி செட்டிக்குளம் என்ற இடத்தில் இருக்கிறது. கற்கோயிலை கட்டி அதன் மேல் கோபுரம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 60 அடி உயரம் ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்தை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே மூலவர் அமர இருக்கிற இடத்தில் அந்த கற்கோயிலில் அழுக்கையெல்லாம் எடுத்து சுத்தம் செய்கிற காட்சியை பார்க்கிறோம். மிக அற்புதமான கற்கோயில். இங்கே தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி விநாயகர் அமரக்கூடிய இடம் இது உள்ளதான் இருக்குது. அதை சுத்தம் செய்கிறார்கள். இப்பேற்பட்ட ஆலயத்தில் நாம் இருக்கிறோம். ஆலயம் முழுக்க கீழெல்லாம் கிரானைட், கற்கோயில் சுற்றுப்பிரகாரம் முழுக்க சிலைகள். கல்லால் செதுக்கி செதுக்கி இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். உலகெங்கும் வாழ்கின்ற அருமை நண்பர்களே, விநாயகர் அன்பர்கள் அத்தனை பேரும் இந்த குடமுழுக்கிலே கலந்து கொள்ளலாம். ஆன்மீகத்தில் பேர் பெற்றது அந்த பாரல்லேருந்து ஓசு மூலமாக அந்த டோன் கேமரா போய் அங்கேருந்து அந்த பைப்பு மூலமாக தண்ணி அடித்து சுத்தம் செய்கிறது அந்த கோபுரத்தை. மனிதன் ஏறி செய்வது கொஞ்சம் கடினமான வேலைதான். அதை மிக சுலபமாக செய்கிறது விஞ்ஞானம் கற்றுக் கொடுத்த இயந்திரத்தால். கிட்டத்தட்ட 60 அடி உயரம் இந்த ராஜகோபுரம் கற்கோயிலாக கம்பீரமாக விட்டு கொண்டிருக்கிறது. விநாயகர் மிகவும் எளிமையானவர். அதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் மணக்குள விநாயகர் கோயில் உலக அளவில் பெயர் பெற்றது. இருந்தாலும் கணபதி செட்டிக்குளம் என்ற விநாயகர் கோயில் ராஜகோபுரம் இருக்கிறது. அதேபோல் தேர் உள்ள விநாயகர் கோயில் இது. 10 நாள் திருவிழா நடைபெறும். இந்த சிலைகளெல்லாம் நீரால் நிரப்பப்பட்டு அதன் பிறகு தானியங்களால் நிரப்பப்பட்டு இப்பொழுது நாணயத்தில் நிரப்பப்பட்டு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. குடமுழுக்கு ஆரம்பிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் எடுத்து அதை பிரதிஷ்டை செய்வார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொரு சடங்காக ஒரு ஆகம விதிப்படி செய்து சக்தியை ஊட்டி
அந்த ஆலயத்தில் நாம் செல்கின்ற பொழுது நாம் நாம் கேட்கின்ற வரத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உருவாகிறது. இந்த மூலவர் இருக்கின்ற இடத்திலே தான் சக்தி வாய்ந்த விநாயகர் அங்கு அமரப்போகிறார். அங்கு அமர்ந்தவுடன் அந்த அஷ்டபந்தனம் செலுத்தி அந்த விநாயகர் பிரதிஷ்டை செய்வார்கள். அதன் பிறகு வேத மந்திரங்கள் ஓதி தர்பை புல் கயிறு மூலமாக மந்திரங்கள் ஏற்றப்பட்டு சக்தி உருவாக்கும். யாகசாலையில் இருந்து மந்திரங்கள் ஓதி சக்தி வரும். விநாயகர் துணை. நன்றி, வணக்கம்.